சிவன் ஆலயத்துல இருக்க அம்பாள் மட்டும் வெளியில் செல்லும் அந்த ஒரே கோவில். கலியுக ரகசியம் என்ன? மற்ற எந்த சிவன் கோவில்கள்லயுமே இல்லாத வகையில விநாயகர் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில்ல வீற்றிருக்கிறது பெரும் அதிசயமாகவும், கோவிலுக்கு போய் விநாயகரை வழிபடுறவங்களுக்கு எல்லா இன்பங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துல அன்னப்பன்பேட்டையில அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த திருக்கோவில்ல மற்ற சிவபெருமான் வீற்றிருக்கிற கோவிலை போல மாசி பௌர்ணமி, சிவராத்திரி, நவராத்திரி மற்றும் ஐப்பசியில சிறப்பான பூஜைகள் மற்றும் வழிபாடும் நடைபெறுது. ஆனா மற்ற சிவன் கோவில்கள்ல இருக்கிறத போலயே இந்த சிவன் கோவில்லையும் விநாயகர் எழுந்தருளி இருக்கிறது இந்த கோவிலுக்கு ஒரு முக்கிய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த திருத்தலத்துல அமர்ந்திருக்கிற விநாயகர் அரிதான சில சிவன் கோவில்கள்ல ஒரே சன்னதியில 2 அல்லது 3 விநாயகர் அருகருக சேர்ந்திருக்கிறத போல காட்சி கொடுக்கிறாரா. அதிலும் குறிப்பா இந்த கோவில்ல விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி துவாரபாலகர் போல 2 விநாயகர்கள் இருக்கிறாங்க. இத்தகைய அமைப்பை காண்றது ரொம்பவே அரிது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானுக்கு வில்வ இலையால அர்ச்சனை செஞ்சு அதை மருந்தா சாப்பிட்டா தீராத நோயும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஈசனை வழிபட்டா வினை நோய் நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்னு திருஞான சம்பந்தரும் தன்னோட பதிகத்துல குறிப்பிட்டு பாடியிருக்கிறாரு. மேலும் ஒவ்வொரு கோவிலுமே ஒவ்வொரு இடத்துல எழுந்தருளி இருக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு புராண கதையும் வரலாறும் அங்கு புதைந்திருக்கும். அதே போலதான் இந்த கோவில் உருவானதுக்கும் அங்க சிவபெருமான் எழுந்தருளியதற்கும் ஒரு பிரமிக்க வைக்கிற புராண வரலாறு இருக்குது. அதாவது தீவிர சிவபக்தரா இருந்த சக்தி அப்படிங்கிற முனிவர் திரிசந்தி அப்படிங்கிறவரை மணந்து கொண்டாரா. திரிசந்தி கர்ப்பமாகி இருந்த காலத்துல உதிரன் அப்படிங்கிற அரசன் சக்தி முனிவரை கொன்னுட்டான் அப்படின்னு, அதுக்கப்புறமா திரிசந்தி ஒரு மகனை பெற்றெடுக்கும் பொழுது தன்னோட தாய் கணவனை இழந்த பெண்ணா காட்சியளிக்கிறத கண்ட அந்த தவழும் குழந்தை கடுமையா வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம மாபெரும் மகரிஷியாவும் வளர்ந்திருக்குது. அந்த மகரிஷியோட பெயர் தான் பராசரர். இப்படி மாபெரும் மகரிஷியா மாறிய பராசரர் தன் தந்தையை அழித்த அசுரனை அழிக்க ஒரு பெரிய யாகத்தையே நடத்தி இருக்கிறாரு. அந்த யாகத்தோட பலனா அவரோட தந்தையை அழித்த உதிரன் அப்படிங்கிற அரசனும் அழிஞ்சிட்டான். என்னதான் யாகத்தோட பலனா ஒரு அரசன் இறந்துட்டாலுமே ஒரு உயிரை கொலை செஞ்சதால பராசரர் மகரிஷிக்கு தோஷம் உண்டாயிருச்சா. அந்த தோஷம் நீங்க பல தலங்களுக்கு மகரிஷி யாத்திரை மேற்கொண்டப்ப இந்த தலத்துல சிவன் காட்சி தந்து அவருக்கு விமோச்சனம் கொடுத்திருக்கிறாரு. அதுவும் வில்வவனத்திற்கு மத்தியில அழகு பொருந்தியவரா சிவபெருமான் காட்சியளித்ததால அவருக்கு சுந்தரேஸ்வரர் அப்படின்னும் விஸ்வநாதன் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம தீராத நோய்கள் தீரணும் அப்படின்னாலும் முன்வினை பயனால அனுபவிச்சுட்டு வர பாவத்தோட பலனை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த திருத்தலத்துக்கு வந்து சிவபெருமான தரிசிச்சுட்டு போனா நிச்சயம் அவங்க விரும்பினது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா சொல்லப்படுது. எப்படி இந்த தலத்தோட சிவபெருமானுக்கு ஒரு சக்தி இருக்குதோ அதே போலதான் இந்த திருத்தலத்துல இருக்கிற அம்பிகைக்கும் மாபெரும் சக்தி இருக்குது. ஏன்னா பொதுவா கடற்கரை மற்றும் நதிக்கரைகள்ல இருக்கிற சிவன் கோவில்கள்ல சிவபெருமான் தான் வந்து தீர்த்த கரைக்கு எழுந்தருளி தீர்த்த நீராடுவாரு. ஆனா இந்த தலத்துல மட்டும் மாசி மகத்தன்னைக்கு நடக்கிற தீர்த்த வாரியப்ப அம்பாள் மட்டுமே கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்த நீராடுறாங்க. ஆகவே அம்பாளும் சிவனும் மாபெரும் சக்தியா விளங்கி வர்ற இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தா இருவரோட அருளையுமே பெற்று மகிழ்வோம்.